யாழினி போகும் வழியில் பூஞ்சோலையின் நிழல் கொஞ்சம் அழகை பார்த்து மெய் சிலிர்த்து போனான். அதியன் யாழினிக்கு கந்தர்வமலையின் அழகை பற்றி கூறியபடி தேரோட்டி கொண்டு வந்தான். சிறிது தூரம் பயணம் செய்த பிறகு, இதற்கு மேலே தேர் போகாது, நாம் நடந்துதான் செல்ல வேண்டும் என்று தேரை நிறுத்திவிட்டு மலையேற தொடங்கினார்கள். நாம் செல்லும் இந்த கந்தர்வமலை பற்றி எங்கள் ஊரில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தங்கள் திருமண வாழ்வில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த மலைக்கு வந்து சென்றால் அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து சந்தோஷமாக வாழ்வார்களாம் என்று கூறினான் அதியன். அதை கேட்ட யாழினிக்கு பயங்கர சிரிப்பு. இது என்ன புதுமையான கட்டுக்கதையாக இருக்கிறது என்று யாழினி சொல்ல, நல்ல தொடக்கத்துக்கான கட்டுக்கதைகள் இருந்தால் நன்மைதானே என்று பேசிக்கொண்டே மலையேறினார்கள். அது என்ன, அந்த மலைக்கு கந்தர்வ மலை என்று பெயர் என்று கேட்ட யாழினிக்கு அங்கு சென்றதும் அதன் அர்த்தம் புரிந்தது. மதிமயக்கும் அந்த மலையின் அழகும், கம்பீரமான உயர்ந்த மரங்களின் அசைவும், அட யாரோ தன்னை மயக்கி இயக்குவது போல இருந்தது அந்த இடத்தின் அழகு. மனம் மயக்கும் அந்த மலர்களின் மனம், காற்றில் அவளை வரவேற்பதற்கு யாரோ வாசனை திரவியம் தெளித்தது போலவும் சொக்கிப்போய் நின்றாள் யாழினி. நாம் உண்மையிலேயே சொர்க்கத்தில் இருக்கிறோமா என்று யாழினி கேட்க புன்னகைத்தான் அதியன். அதியன் அவளை பக்கத்தில் இருக்கும் அருவிக்கு அழைத்துச் சென்றான். அந்த அருவியின் அழகை பார்த்ததும் புள்ளிமான் போல் துள்ளி குதித்து ஓடி சென்றாள் யாழினி. மெய்மறந்த அருவியின் அழகில் கொஞ்சி விளையாடினாள் யாழினி. அதியனோ அவளின் அழகில் ஒன்றும் புரியாமல் திகைத்து போய் செய்வதறியாது நின்றான். சுயநினைவுக்கு திரும்பிய யாழினி அருவியில் நின்றபடி அதியனை பார்க்க, அதியனோ கண்ணிமைக்காமல் யாழினியை பார்க்க, வெட்கம் தாங்காத யாழினி அருவியிலிருந்து வெளியே வந்தாள். இருவரும் அங்கு இருந்த ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டார்கள். யாழினியின் வெட்கம் அதியனை கட்டி இழுக்க, நெருங்க நினைத்து அதியன் யாழினியின் பக்கம் சென்றான். சட்டென தள்ளி சென்ற யாழினியை இழுத்து முத்தமிட நெருங்கி சென்றான் அதியன். இருவரும் முத்தமிட இருந்த தருவாயில் மேகம் கருத்து இடி இடித்து மின்னல் வெட்ட இருவரும் தள்ளி சென்றார்கள். நல்ல மழை வரும் போல இருக்கிறது, இப்போது என்ன செய்வது என்று கேட்ட யாழினியை அதியன் ஒரு குகைக்குள் கூட்டி சென்றான். முதலில் அவன் உள்ளே சென்று ஆபத்தான மிருகம் ஏதாவது மழைக்கு ஒதுங்கி இருக்கிறதா என்று பார்த்து வந்தான். பின்பு மிருகம் எதுவும் உள்ளே வராமல் இருக்க ஒரு பெரிய கல்லை நகர்த்தி அந்த குகையை மூடினான் அதியன். குகையை மூடிவிட்டு அதியன் உள்ளே வந்ததும் யாழினி அதியனை கட்டி அணைக்க, இந்த பூமியின் சுழற்சியே நின்றது போலவும், இருவரும் பூமியில் இருந்து எங்கோ தள்ளி அவர்களுக்கென படைக்கப்பட்ட காதல் தேசத்தில் இருப்பது போலவும், வெளியே பெய்யும் இந்த மழை தங்களின் காதலை வாழ்த்தி பெய்து கொண்டிருப்பது போலவும் தோன்றியது. இருவரும் முத்தமிட சில நிமிடம் உறைந்து போனார்கள். தங்கள் காதலின் ஆழத்தை சொல்ல முத்தத்தின் ஆழம் போதவில்லை என்று தோன்றியது. இருவரும் அவரவர் காதலை சொல்லி இருவருள் ஒருவராய் இணைந்து கலந்தனர்.